எனக்கு இது மறுபடியும் தெளிவாக எழுதி கொடுங்க அப்புறமா. ரைட், ஓகே. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். 1 பீட்டர் 2ஆம் அதிகாரம் வாசிங்க. கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின்மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுகிறதற்கு ஏதுவான கன்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதிகள் உங்கள் அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகள் ஆனாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்கணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியும் மாணவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுவோம். ஆமென். முதல் அதிகாரத்தில் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போகிற சபைக்கு அதிமுக்கியமான 7 காரியங்களை அவர்
சொல்லிக் கொடுக்கிறார், நினைவுபடுத்துகிறார். என்ன படுத்துக்கிறார் சொல்லுங்க? He reminds them. அவங்களுக்கு தெரியாமல் இல்லை, நிறைய சத்தியங்கள் நமக்கு தெரியாதனால இல்லை, அவைகள் திரும்ப திரும்ப என்ன செய்யப்பட வேண்டும்? நினைவுபடுத்தப்பட வேண்டும். ராமேன் சொல்றீங்களா? ஆண்டவர் ஒரு புஸ்தகத்தை மோசேயினிடத்தில் சொல்லி ஏற்படுத்த சொல்லுகிறார். அந்த புஸ்தகத்து பேர் உபாகமம். என்ன ஆகமம்? உபாகமம்னா உப ஆகமம், அதாவது யாத்ராகமும் லேவியராகமும் என்ன ஆகமும். இந்த 3 ஆகமங்களில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதை திரும்ப நினைவுபடுத்துகிற ஆகமத்தினுடைய பேர் தான் என்னதுன்னா. ஸோ திரும்ப அவர்களுக்கு நினைவுபடுத்தின ஒரு ஆகமத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தணும். பவுல் திரும்ப திரும்ப சபைகளுக்கு சொல்லிட்டே இருப்பார், எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றினபடி நான் என்ன செய்கிறேன்? எழுதுகிறேன். அதனால் நவீன சத்தியங்கள், ஆழமான சத்தியங்கள், புதிய சத்தியங்கள் அப்படின்ட்டு ஒன்றுமே கிடையாது. 2000 ஆண்டுகளாக பைபிளில் இருக்கிறது மட்டும்தான் நமக்கு சத்தியம். அதில் நாங்கள் புதுசாக தரோம், ரொம்ப ஆழமாக தரோம், ஸ்பெஷலாக தரோம் அப்படி இப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா ப்ளீஸ் ஸ்டே அவே தெம். த பைபிள் இஸ் சேம் ஃபார் 2000 இயர்ஸ். 2000 ஆண்டுகளாக இந்த வேதம், இந்த முழுமை நமக்கு கிடைத்திருக்குது, அது மாறாதது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தெளிவான சத்தியங்களை திரும்ப நினைவுபடுத்துகிறார். He was reminding them back. அது சில நேரம் எனக்கு 1000 சத்தியங்கள், ஆயிரக்கணக்கான சத்தியங்கள் எனக்கு கிடச்சி, அதை நான் உன்னையுமே உருப்படியாக செய்யாமல் 4 சத்தியம் எனக்கு நல்லா கிடச்சி அதில் நான் என் ஆத்மாவை காத்துக்கிட்டேன்னா, அந்த 4 படி நான் வாழ்ந்தேன்னா அதில் தான் எனக்கு திருப்தி எல்லாமே. ஸோ இது அவர்களுக்கு ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் போல தெரியும். பட் நான் நினைவுபடுத்துகிறார், திரும்ப அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஸோ அந்த 7 காரியங்களை சொல்லிக் கொடுத்துட்டு மறுபடியும் அடுத்த லெவலுக்கு போகிறாரு. ஸோ அதில் ஆரம்பிக்கும்போது சொல்கிறார், கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் என்ன செய்யுங்கள்? சத்தமாக சொல்லுங்களேன் எல்லாருமே. வசனத்தை தானே சொல்லிங்க, எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்களேன். என்ன செய்யுங்க? ஒழித்து விட்டு, destroy them completely. ஆமென் சொல்லலாமா? என்ன செய்யணுமா? ஒழிச்சு போடு, டெஸ்ட்ராய் பண்ணுங்க. சொல்லுவாங்க உன்னை ஒழிச்சிருவானுவாங்கல்ல. அப்படி அர்த்தம் என்ன? நீ இல்லாமலே, நீ இருக்கிற இடமே தெரியாமல் என்ன செய்வேன்? போயிடுவேன். அந்த மாதிரி பண்ணிடுவேன். அது மாதிரி ஒழித்து விடுதல் அப்படின்றது என்னன்னா, கம்ப்ளீட்டாக நம்ம லைஃப்பில் அதனுடைய தடங்கள் கூட இல்லாமல் மாறுவது. அது சொல்கிறார், நீங்கள் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை என்ன செய்திருக்கிறீங்க? நீங்கள் யார்? கர்த்தருடைய தயையை ருசி பார்த்த ஆட்கள், மறந்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்கிறீங்களா? சகலவித துர்க்குணத்தையும் சகலவித கபடங்களையும், நிறைய பேர் இல்லை நிறைய விஷயங்கள் அப்படியே சகலவித வஞ்சகங்களையும் எல்லாத்தையும் குறிப்பாக சொல்கிறார், பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் என்ன செய்திருங்க? ஒன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒரு நாள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த புறங்கூறுதல்ன்ற விஷயம் ஐ திங்க் இஃப் பாசிபிள் யாரை பற்றியும் பேசாமல் இருப்பது மிகுந்த நலம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் இது அதிகமாகிருச்சு, தவிர்க்க முடியாதாகவும் போயிடுச்சு. நான் சொல்கிறேன், இது பேசுகிறது மட்டும் இல்லை, பேசுகிறவங்க சொல்கிறத கேட்குறதுமே ஈக்குவல் சின். சிலர் அவங்க சொன்னாங்க, நான் கேட்டிருந்தேனோ. யூ ஆர் ஆல்சோ பார்ட்னர் இன் க்ரைம். நீங்களும் குற்றத்திலே யாராக தான் இருப்பீங்க? பங்காளிகள் ஆயிடுவீங்க. யூ பெட்டர் முடிஞ்சால் கட் பண்ணுங்கள், இல்லை தொடர்ந்து அப்படி பேசுகிற ஆளாக இருந்தால் பிளாக் பண்ணி போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஐ வுட் டெல் யூ, ஒரு அழகாக ஒரு சகோதரி சொன்னாங்க, ரொம்ப நல்ல ஸ்டேட்மெண்ட்டு. The mobile phone is not for the conversation, it's for the communication. மொபைல் ஃபோன் எதுக்கு? கம்யூனிகேஷனுக்கு தானே தவிர எதுக்கு இல்லை. ஒரு முக்கியமான தகவல் சொல்லணும், அவ்வளோதான். அதுக்கு தான் அதை கண்டுபிடிச்சது. ராமேன் சொல்லுங்களேன்.
கையில் மொபைல் எடுத்துக்கிட்டு எல்லாருமே சொல்லி பார்க்கணும், யூ ஆர் ஃபார் கம்யூனிகேஷன், நாட் ஃபார் கான்வர்சேஷன். சிலர் காதில் ஃபோன் வச்சா பக்கத்தில் இருந்து கேட்குறவங்களுக்கே ரத்தம் வருது, ஆனால் கேட்குறவங்களுக்கு எப்படி ரத்தம் வராமல் இருக்குது அப்படின்னு தெரியல. You talk about all the nonsense. You talk about talk and you talk and all and somewhere in the middle you will just end up in gossip. எங்கேயோ அப்படியே கொஞ்சம் காசிப்பில் புறங்கூறுதலில் போய் மாட்டி. அதனால் ஒரு பிரின்சிப்பில் கற்றுக்கோம், மொபைல் ஃபோன் எதுக்கு தான்? எல்லாரும் சொல்லுங்கள், கம்யூனிகேஷன், தகவல் பரிமாறத்துக்கு தான். இது நடந்துச்சு, இது இந்த விஷயம் அவ்வளோதான். எனக்கு ஒரு நல்ல பாஸ்டர் தெரியும், ஃபோன் எடுப்பார், பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்குன்னு கூட சொல்ல விட மாட்டார். இதுக்கு தான் கால் பண்ணேன், டக் டக் டக்குன்னு ஃபோன் பண்ணிட்டேன், சரிங்க அப்படின்னு வச்சுருவார். எனக்கு ஆரம்பத்தில் அவர் மேலே பயங்கர கோவம், என்னடா மனுஷன் இவர். ஆனால் போக போக அந்த மாதிரி எல்லாரும் இருந்துட்டால் நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்குது. அதனால் சில அம்மா பொண்ணுங்க பேசுகிற இது, தூரத்தில் அம்மா இருக்கிறாங்க, சரி பேசுங்க. எப்படித்தான் அப்படியே காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் அப்டேட் கொடுத்துருவாங்க. பாவம் இந்த கணவன்மார்கள். அதனால் எங்கே பேசி, அதான் அது ரொம்ப வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, சொற்களின் மிகுதியால் பாவம் வராமல் போகாது. எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோம், எங்கேயாவது நான் ரொம்ப நேரம் பேசி கட்டாயம் எங்கேயாவது மாட்டிக்குது, எங்கேயாவது அப்புறம் போய் உட்காந்து ஆண்டவரே பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ யூ பெட்டர் பி சம்ஒன். கர்த்தர் தயை உள்ளவர் என்பது ருசி பார்த்தவர்கள் நாம், ஆமென் சொல்லுங்களா. அதனால் நமக்கு இருக்கிற ஒரு அடையாளம் சாயல் வந்து துர்குணம், சகலவித கபடம். சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஆட்களாக இருப்பாங்க, ஆனால் நேரம் வரும்போது வச்சு செய்வான். அந்த மாதிரி இருக்காதீங்க. சில ஸ்டாஃப், கோ ஸ்டாஃப்ஸ் இல்லை கீழே இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு டைமில் ஏதோ சில டீச்சர்ஸ் லைஃப்பில் நான் பார்த்துருக்குறேன், ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியாமல் போயிருக்கலாம். சின்ன வயசு பசங்க தான், சின்ன பசங்க கொஞ்சம் இம்மெச்சூர்டாக ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆனால் தில் கீப் இட் டில் த எண்ட் ஆஃப் த டே, கடைசி நாள் வரைக்கும் வச்சு அதை எக்ஸாமில் ஏதாவது சரி கட்டிடுவாங்க. இது யூ கேன் கால் இம் அண்ட் டிசிப்ளின், யூ கேன் கால் ஹர் அண்ட் டிசிப்ளின், பட் நாட், டோன்ட் பி எ ட்ரிக்கி பர்சன். யாராக மாறிடாதீங்க. கபடத்தையும் வஞ்சகத்தையும் உள்ளே வச்சுருக்கிற ஆளாக நம்ம இருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம கர்த்தரை, அவருடைய தயவை ருசி பார்த்தவர். எப்படி ருசி பார்த்தோம்? அவர் எதையுமே மனசில் வச்சுக்கல. அவர் நம்ம மேலே கபடத்தையோ வஞ்சகத்தையோ பொறாமையோ துர்குணத்தையோ வச்சுருந்தாருன்னா ஒரு நிமிஷம் கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது. ஆமாம், அதனால் அவர் எல்லாத்தையும் மன்னித்து மறந்து இம்மீடியட்டாக அதெல்லாம் ரிகன்சிலேட் பண்ணி ஆண்டவர் அதெல்லாம் கணக்கெல்லாம் ஒழித்து அதில் நம்ம கணக்கை வந்து தீர்த்து நமக்கு நம்ம மேலே இருக்கிற பாக்கிய, நம்ம மேலே இருக்கிற நிலுவையை ஜீரோனாக்குனாரு. அந்த தயை ருசி பார்த்தவர்கள் நாம். திரும்ப ராமேன்னு சொல்கிறீங்க. ஆமே. அதனால் ஏதாவது அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும், ஹியூமன்ஸாக இருக்கும்போது வரும். அது மாதிரிலாம் வரும்போது உடனே உட்காந்து இன்ன ஆவி உடையவர்கள் என்பதை என்ன செய்யுங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்த கடந்து போக வேண்டிய இருந்துச்சு. ஒரு சகோதரனை பற்றிய நினைவு வந்துச்சு. அவர் எனக்கு செஞ்சுட்டு போன எல்லா துரோகமும் மனசுக்கு வந்துச்சு. அப்படியே உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து, ச்சே வாட் இஸ் திஸ், என்ன ஆவி எனக்குள்ளே இருக்குது, ஏசப்பா எனக்கு இந்த ஆவியை மாற்றி போடுங்க, எனக்குள்ளே இந்த எண்ணங்கள் மறுபடியும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்னை ஆராய்ச்சி பார்க்குறதுக்கு ஆவியானவர் உடனே உதவி செய்தார். அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்போது உடனே நம்மளை உட்காந்து, நான் யார், அவருடைய தயை ருசி பார்த்த ஆள், அவருடைய தயையை பூரணமாக ருசி பார்த்து கொண்டிருக்கிற ஆள், எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு யோசிக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் வலியுறுத்துகிறார். அடுத்து அப்படி சொல்கிறாரு, 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் சொல்கிறாரு, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. புதிதாய் பிறந்த குழந்தை, நல்லா கவனிங்க. நீ பாருங்க, ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இப்போ ஒரு 1 இயர் சைல்டு அப்படின்னு கூட சொல்ல முடியாது. 1 வயசு பிள்ளைக்கு எல்லாமே தெரியுது. இப்போ சில பிள்ளைகள் இருக்கும், நல்லா எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கோம். நான் வந்த உடனே அது பாட்டு என்ன ஆயிரும், ஆமாம் இருக்கிற இடமே தெரியாது, அதுக்கு தெரியுது. பாருங்கள், இவர் ஒரு டெரரிஸ்ட், இவர் பக்கத்தில் வந்தால் நாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம அமைதியாக இருந்துட்டோம்னா நம்ம பக்கத்தில் வரமாட்டார்ன்ற மாதிரி எவ்வளோ விவரமாக இருக்குது. அந்த புதிதாக பிறந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த பார்ன் பேபி இருக்குல்ல, அந்த பார்ன் பேபி இப்படி யோசித்து பார்த்தா அது போய் திட்டினா அது திரும்பி என்ன செய்யாது சொல்லுங்கள்.
அது பாரு சிரிக்கும். அது அது ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்ச நாள் போச்சுன்னா தான் கொஞ்சம் ஹார்ஷாக அப்படி இப்படி பேசினா அது மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணோம். பிறந்த குழந்தைக்கு இது இருக்காது. நீ பாருங்கள், சில தாய்மார்கள்லாம் இல்லெஜிட்டிமேட்டாக பிள்ளைய பெற்றுட்டு அதை கழுத்தை நெரிச்சு என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு போய் குப்பைத்தொட்டில் போட்டுடுறாங்க. அது திரும்பி சண்டை போடுதா? நோ. மரணமே ஆனாலும் என்ன செய்யுது? ஆமாம், இட் ஜஸ்ட் கீப்ஸ் சைலண்ட், அவ்வளோதான். தன்னை ஒப்பு கொடுத்து அமைதியாகும். திட்டுகிறவர்களுக்கு திரும்ப திட்டுகிறதில்ல, அடிக்கிறவர்களுக்கு திரும்ப அடிக்கிறதில்ல. அதை மாதிரி மாறணும் அப்படின்ட்டு வேதம் நமக்கு சொல்லுகிறது. ராமன் சொல்கிறீங்களா? யூ ஷுட் பிகம் லைக் புதிதாய் பிறந்த குழந்தை. அது பாட்டு அது வேலையை பார்த்துக்கிட்டு அது பாட்டு திட்டினாலும் அடித்தாலும் பாட்டுன்னு இந்த இது பண்ணுவாங்க. சில நேரம் இந்த குழந்தைய வயிற்றுலேருந்து எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, இப்படி காலை பிடிச்சி கீழே என்ன செய்வாங்க, தொங்க போடுவாங்க. அது பார்த்து என்னையவா தொங்க போடுற, இரு நான் பெரிய ஆளாகி டாக்டராகி ஒன்றை வந்து இரு அப்படின்னு ஏதாவது சொல்லுமா? சொல்லாது. அது சில நேரம் அது இதுக்காக அடின்னு அடிப்பாங்க, முதுகில் போட்டு தட்டுவாங்க அழ வைக்கிறதுக்காக. அது என்னையா தட்டின நேரு. அதெல்லாம் இந்த புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம புதிதாய் பிறந்தவர்களாய் யாரையும் ரிவெஞ்ச் எடுக்காமல், யாரையும் பழி வாங்காமல் நாமளாக இருக்கணும். ராமேன் சொல்கிறீங்களா? நான் முதல்லாம் இதை எதுக்கு ஒப்பினையாக சொல்லணும்னா, அந்த போனத்துக்கிட்ட போனால் என்ன செய்ய முடியாது, அதை திட்டினாலும் அதை அடித்தாலும் அதுக்கு என்ன செய்யாதான், வலிக்காது அப்படின்ற ஒரு அனாலஜியை யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஒரு சாவில் போனால் ஒரு பெரிய அனுபவம். ஒருத்தன் குடிச்சிட்டு ஓடி வந்து எட்டி உதைக்கிறான். அது கும்பல் எல்லாம் ஃபுல் சரக்கு. வாடா மச்சான், நேற்று டாஸ்மாக் கூப்பிட்டு போனியாடா, இன்றைக்கி வாடா போகலாம், எங்கடா ஏந்திரான்னு உதைக்கிறான். உடனே ஐயோ என்ன பாசம்னு அழுதுகிட்டு இருக்குது. நான் ஓங்கி ஒரு அப்பு விட்டுறலான்னு பார்த்தேன். சரி, ஆனால் அந்த பொணம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டேங்குது. உயிரோடு இருந்தால் என்ன பண்ணியிருப்பான், ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பான். ஸோ அப்படி யோசித்தேன், அது மரித்தவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம அது போல் மரித்தவர்கள் போனோம். ஆனால் ஜீவனோடு இருக்கும்போது ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிற ஒரு ஜீவன் இருக்கும்னா அது யாராக தான் இருக்கும்? புதிதாக பிறந்த. அது மாதிரி நாம் உயிருள்ளவர்களாக இருந்தாலும் அந்த ஜீவனுள்ள அந்த பிள்ளை, அந்த புதிதாக பிறந்த பிள்ளை எப்படி அதை ரிட்டாலியேட் பண்ணாமல் எதிர்கொள்ளாமல் அதெல்லாம் சந்திக்குதோ அந்த மாதிரி மாறுவதற்கு கர்த்தருடைய வேதம் நம்மை அழைக்கிறது. அப்படின்னு சொல்கிறாரு, இந்த பிள்ளையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் என்னவாருங்க. ரைட். இப்போது ஒரு நாளைக்கு 2 வாட்டி பைபிள் வாசிக்கிறவங்க கேட்டால், 3 வாட்டி வாசிக்கிறவங்க கேட்டால் ஒரு கொஞ்சம் பேர் தூக்குவீங்க. 2 வாட்டி வாசிக்கிறவங்க கேட்டால் கொஞ்சம் பேர் கை உயர்த்துவீங்க. 1 வாட்டி வாசிக்கிறவங்க கேட்டால் கொஞ்சம் நிறைய பேர் கை உயர்த்துவீங்க. வாசிக்காதவங்க கேட்டால் முக்கால்வாசி பேர் கை தூக்க மாட்டீங்க. ஆனால் வாசிக்கிறது. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு பிள்ளை ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பால் கொடுக்க வேண்டியிருக்கும் பிறந்த குழந்தைக்கு? சொல்லுங்களேன். அது அழும்போதெல்லாம் ஒரு தோராயமாக சொல்லுங்கள், ஒரு பிட்வீன் அ டே. ஐயோ, ஆளுக்கு ஒன்று வளர்றீங்களே. போன சர்வீஸில் ஒரு ஐயா தான் சொன்னார், அம்மா யாரும் சொல்லலை, ஒரு ஆண் தான் சொன்னார். ஒரு 10 to 12 டைம்ஸு ஃபஸ்ட் சர்வீஸில் தான் சொன்னாங்க. 2 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி. 2 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சாலிடாக எத்தனை வாட்டி அது பசிக்குது? ஒரு 10 வாட்டின்னு வச்சுக்கலாம். ராமன் சொல்லுங்களேன். நான் 10 வாட்டி இந்த பைபிளை ஒரு நாளைக்கு எடுத்து வாசிக்கிறேன்னு சொல்கிறவங்க யாராக இருக்கீங்களா? ராமன் சொல்கிறீங்களா? பைபிளை வாசிக்கிறதுக்கான அளவுகோல் ஒரு சிறு பிள்ளை அந்த தாய்ப்பாலுக்காக ஏங்குகிற அந்த அளவுகோல் என்று வேதம் சொல்லுகிறது. காலையில் படித்து முடிச்சிட்டேன்ப்பா ஒரு அதிகாரத்தில். அந்த ஒரு அதிகாரம் படிச்சுட்டு இருக்கும்போது நடுவில் ஏதாவது ஒரு வாக்குத்தத்த வசனம் தான், அல்லேலூயா நான் இது தான் கேட்டேன், கர்த்தர் எங்களோட பேசிட்டார். ஆமேன், தோத்திரம், அல்லேலூயா கர்த்தாவே என்னோட பேசிட்டு முடிச்சு வச்சுட்டு போகிற ஆட்கள் தான் ஜாஸ்தி. புதிதாய் பிறந்த பிள்ளை அது இப்போ ஒரு நாளைக்கு சாலிடாக 10 to 12 முறை
என்ன செய்கிறது அப்படின்னா பாலுக்காக அழுகிறது, அந்த பாலுக்காக ஏங்குகிறது. அப்படிப்பட்ட வாஞ்சை நமக்குள்ளே வருவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐ திங்க் வேதத்தை நம்ம கண்ணுக்கு படுற இடத்துல வச்சுட்டு அப்பப்போ எடுத்து வாசிக்கிறதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஈவன் இன் யோர் ஆஃபீஸ் இஃப் யூ ஹேவ் ஃப்ரீடம் டு கீப் இட். பைபிள் ட்ராவல் பண்ணும்போது வரும்போது ஐ திங்க் இது எவ்வளோ தூரம் நான் சொல்கிறேங்க. நம்மளை வந்து எதால் நிரப்புறமோ அதுதான் நமக்குள்ளே நிறைஞ்சிருக்கும். இஃப் யூ ஹேவ் ஒயிட் டாக் அண்ட் அ பிளாக் டாக் அண்ட் யூனோ if you feed the white dog, then white dog will become fatty, and if you feed the black dog will become nourished. எதுக்கு தீனி போடுறோமோ அதுதான் என்ன செய்யும். நான் நானே பார்த்துருக்கேன், ஒப்பனாவே சொல்ல பாருங்கள். சில நேரம் வார கணக்கில் இதோட வாழ்ந்து இருக்கிறேன், அப்படியே ஒரு மாதிரி. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அப்படியே உள்ள ஒரு பயங்கர ஒரு வெறுமை வர ஆரம்பிச்சிருது. அண்ட் சின்ன விஷயங்களுக்கு பயங்கர எமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகுது. சின்ன விஷயங்கள் பயத்தை கொடுக்குது. அண்ட் ஐ ஃபவுண்ட் ஐ எம் பீயிங் ஃபெட் வித் திஸ். இதனால் நிரப்பப்படும் போது இது நிச்சயமாக அதனுடைய ரிசல்ட்டை தான் கொடுக்குது. இதனுடைய ரிசல்ட் வந்து நான் சொல்கிறேன், எழுதி வச்சிங்க. இதுலேயே விழுந்துட்டு இருக்கிற சில பேர் இருக்கிறீங்க, வீடியோ கேமில் கிடக்கிற ஆள் இருக்கிறீங்க, சோஷியல் மீடியாவில் கிடக்கிற ஆள் இருக்கிறீங்க. எழுதி வச்சிங்க. யூ வில் எண்ட் அப் இன் ட்ரைனஸ், யூ வில் எண்ட் அப் இன் ஃபெயிலியர், யூ வில் எண்ட் அப் இன் depression. I've dealt with several cases. இதுலயே இருந்து ஹெவியா இருந்து பிசாசு பிடிச்ச ஆளுக்கெல்லாம் நான் பிசாசு ஓட்டியிருக்கிறேன். ஆமென் சொல்றீங்களா? வேற எந்த ரீசனுமே கிடையாது. குட் பிலீவர், நல்ல விசுவாசி, எல்லாம் உட்காந்து விசாரிச்சா வார கணக்கில் இதில் உட்காந்ததுனால உண்டான பிசாசு. ஆனால் இதை நீங்கள் நிரப்பி பாருங்கள், உங்களுக்கு இருக்கிற அந்த எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி வேறு லெவலில் இருக்கும். இதில் நிரம்பி இருந்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய மலை போன்ற சவால் கூட ஒரு சின்ன ஒரு கல் மாதிரி தான் தெரியும். இதில் நீங்கள் நிரம்பி இருந்தீங்கன்னா யூ கேன் see, யூ கேன் ஃபேஸ், யூ கேன் anything, யூ கேன் do anything. இதுதான் அதில் இருக்கிற ஒரு பெரிய சக்ஸஸ். ஹல்லேலூயா. அதனால் ஐ திங்க் அளவுகோல் வந்து ஒரு புதிதாய் பிறந்த பிள்ளை வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஒரு 10லேருந்து 12 முறை அந்த பாலுக்காக ஏங்குதோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு நான் நினைக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்களா? கிடைக்கிற நேரமெல்லாம் கிடைக்கிற இடத்துல கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டு ஐ ஸ்டார்டட் ஃபாலோயிங் திஸ். எனக்கு அடிக்கடி இதை எடுத்து யாருக்கு கால் வந்துச்சுன்னா அடுத்து வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான் பார்க்க தோணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஏதாவது ஒரு லிங்க் இருந்துச்சுன்னா அதை தொட்டால் அது அப்படியே கண்டினியூஸாக போக தோணும். ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். அதுக்கப்புறம் பக்கத்தில் இதை வச்சுக்கிறேன். இது இருக்கிறதுனால அதை பார்க்கும்போது டக்குன்னு இதை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு இதை கொஞ்சம் படிக்கிறதுனால ஒரு வெற்றி உள்ள ஆளாக மாறுவதற்கு வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அதனால் தட்ஸ் தி ஸ்டாண்டர்ட். ஒரு சின்ன பிள்ளைய போல் ஒரு நாளைக்கு எப்பப்பெல்லாம் பசி எடுக்குதோ, ஒரு ஆவிக்குரிய பசியில் இதை எடுக்கிறதுக்கு தான் ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். 3வது 4ஆம் வசனத்திலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 9ஆம் வசனம் வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. நான் வேகமாய் சொல்லிவிட்டு செய்தியை முடிக்கிறேன், கவனிங்க. அவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பொறுப்பை சொல்கிறாரு. 5ஆம் வசனம் சொல்கிறாரு, நீங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் என்ன செய்கிறீர்கள்? கட்டப்பட்டு வருகிறீர்கள். 9ஆம் வசனம் சொல்கிறார், நீங்களும் உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்றீங்களா? ஒரு ஆசாரியன், a priest. பழைய ஏற்பாட்டில் அவனுடைய வேலை என்ன? அவனுக்கு பலி செலுத்தும்படியாக தேவனிடத்தில் போவது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து ஜனங்களிடத்தில் கொடுக்கிறதற்காக வருவது. இந்த 2 வேலையை தான். அதாவது மிடில் மேன் பிட்வீன் காட் அண்ட் மேன். ஒரு ஆசாரியனுடைய விளக்கம் அழகாக சொல்லணும்னா தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே நிற்பவன். இப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் சொல்கிறார். ஏய், நீ முன்னாடி வந்து யாரா எப்படியோ இருந்தானா உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டது எதற்காக? ஒரு ஆசாரியனாக, as a priest. நிறைய நேரம் பாஸ்டர்ஸை வந்து ப்ரீஸ்ட்னு சொல்கிறோம்ல, பட் ஆனால் பைபிள் வந்து
அது வந்து ப்ரீஸ்ட்னு ஒரு ஆளுக்கு எந்த பொசிஷனும் கொடுக்கல. இந்த பைபிள் வந்து இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் ஆசாரியர்களாக அழைக்கிறது. ராயல் ப்ரீஸ்ட்ஹுட். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன், ஒரு ஆசாரியனாக இருந்து ஜனங்களுக்காக தேவனிடத்திற்கு போவதும் தேவனுக்காக ஜனங்களிடத்திற்கு போவதும் பெரிய பொறுப்பை உங்கள் தலைமையில் தேவன் வைத்திருக்கிறார். ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தி ஜனங்களுக்காக, ஆண்டவரே இந்த மனுஷன் ரட்சிக்கப்படட்டும், இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனை அறிந்து கொள்ளட்டும், அவனுடைய பிரதான தேவையாகிய இந்த ஆவிக்குரிய தேவைக்காக ஜெபிக்கிறேன்னு தொடர்ந்து ஒரு சிலருக்காகிலும் பேரெழுதி வச்சு நல்ல ஜெபம் பண்ணி, அழிந்து போகிற ஜனத்துக்காக ஜெபம் பண்ணி ஜனங்களுக்காக தேவன்கிட்ட போகிறதும், தேவனுடைய சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு கொண்டு வந்து வெட்கமின்றி தயக்கமின்றி அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதுமான ஒரு ஆசாரிய வேலை. இதை யாருமே மறுக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்கிறீங்களா? ஐயோ நான் வந்து இல்லை பாஸ்டர், நான் வந்து நல்லா சம்பாதிச்சு நான் வந்து சபைக்கு நான் மிஷன்ஸ் கொடுக்குறேன், நான் வந்து தசமாக கொடுக்குறேன், நான் வந்து என்ன இதிலெல்லாம் சேர்க்காதீங்கன்னோ. இது எல்லார் மேலே விழுந்த கடமை. இது எல்லாரையுமே சொல்கிறாரு. நீங்கள் யாராக இருக்கிறீங்க? ஆசாரிய கூட்டம். யூ ஆர் அ ப்ரீஸ்ட். அதனால் இந்த 2 வேலையை மட்டும் தவறிடக்கூடாது. ஒன்று, மற்றவங்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணுறீங்களா? அடுத்தவங்களுடைய ரட்சிப்புக்காக பரிந்து பேசி முழங்கால நிற்கிறீங்களா? செக் யுவர் செல்ஃப். 2வது, தைரியமாக எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் இந்த இயேசுவின் அன்பை மறக்காமல் அறிவிப்பது. வெக்கப்படக்கூடாது. ஒரு ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்து ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா என்ன சொல்கிறோம்? அந்த ட்ரெஸ்ஸை பற்றி ஒரு 5 நிமிஷமாவது ஒரு பெரிய என்ன கொடுத்துட்றோம்? விளக்க உரை கொடுத்துட்றோம். இங்கே வாங்கினது அபிராமில் எடுத்தது, ஜோதிஸில் எடுத்தது. அப்புறம் சொல்லுவாங்க, நான் இங்கே சாரீ பார்த்தேன், அங்கே நல்லா இருந்துச்சு, அதை எடுத்தேன், ஆனால் அங்கே ப்ளவுஸ் பிட் சரியாக கிடைக்கல, அங்கே சுடிதாருக்கு சல்வார் கிடைக்கல, அப்புறம் அங்கேருந்து அபிராமி போனேன், இங்கே போனேன், அங்கே போனேன். யூ ஹாவ் அட்லீஸ்ட் 5 minutes டு சே அபவுட். நீ போயிட்டு வந்த ஒரு டாக்டரை பற்றி எவ்வளோ அழகாக விளக்கம் கொடுக்குறீங்க. நல்ல டாக்டர், ஐயோ அவர் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா, ஆஹா ஓஹோ. அவி நாட் டெல்லிங், தட்ஸ் ஃபைன். நித்திய ஜீவனுக்கு நம்மை சுதந்திரவாதிகளாக்கின இந்த மேலான சுவிசேஷத்தை மறந்தும் மறக்காமல் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க, சொல்லிட்டு போட்டுமே, இது வரைக்கும் யாருமே நம்மள ஒன்றும் சொன்னது இல்லையா? நீ என்ன மத மாத்திரம் பண்ணுறியா அப்படின்னு கேட்பாங்க. தைரியமாக சொல்லுங்கள். நீ அதை என்ன வேணால் வார்த்தையானாலும் சொல்லிக்குவா. ஐ வில் நாட் அஃபெண்ட். பயப்பட மாட்டேன், நான் அஃபெண்ட் ஆக மாட்டேன், ஹர்ட் ஆக மாட்டேன். ஆனால் இதை செய்யும்படி எனக்கு பிரதான கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐ வில் நெவர் ஸ்டாப் டூயிங் திஸ். எத்தனையோ நேரங்களில் பிரசங்கம் பண்ணும்போது, திருநெல்வேலியில் ஒரு அடக்காராதனையில் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன். செல்லம்மா சிஸ்டருடைய கணவருடைய அடக்காராதில் ஒருத்தர் இதெல்லாம் ஊரில் வச்சுக்க ஆச்சா பச்சான்னு அடிக்கிற மாதிரி பாஞ்சு வந்தார். நான் சொன்னேன், இதை சொல்கிறதுக்காகத்தான் நான் சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன், நீ என்ன பண்ணாலும் நான் சொல்லுவேன் அப்படின்னு. 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்தில் நின்றுருக்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்தர் ஏன்னாரு. இதை சொல்லாமல் நான் பிரசங்கத்தை முடிக்க மாட்டேன், இன்னும் பேசிட்டு தான் சொல்லியிருப்பேன். இது ஏன் இடம், நான் சொல்கிறத கேட்குறதுக்கு தான் நீ இருக்கிற, இல்லை நான் கிளம்பு அப்படின்னு. ஐ டோன்ட் மைண்ட். இதுக்காகத்தான் கர்த்தர் நம்மளை தெரிந்திருக்கிறாரு. ரொம்ப அழகாக சொல்கிறாரு, உங்களை அந்தகாரத்தினின்று, பாருங்களேன் அந்த 9ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்தவருடைய என்னத்தை அறிவிக்கணும்? புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நீங்கள், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் நீங்கள், பரிசுத்த. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லிடுறீங்களா? ஸோ நெவர் ஸ்டாப் ப்ரீச்சிங் திஸ். அதுக்கு பிறகு அவங்களுடைய பொசிஷனை மறுபடியும் சொல்கிறார் 10ஆம் வசனத்துலேருந்து. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு
அவற்று நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே, எல்லாரும் வாசிச்சு முடிங்க, நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு என்ன சொல்கிறேன். நீங்கள் கவனிங்களேன், ரொம்ப அழகாக சொல்கிறாரு. முன்ன நீ யாருடைய ஜனமா இல்லை, முன்ன நீ இரக்கம் பெற, இப்போ யாரா இருக்கிற, தேவனுடைய ஜனமா இருக்கிற, இப்போ நீ என்ன பெற்றவனா இருக்கிற, இரக்கம் பெற்றவனா. அதனால உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற இச்சைகளை, மாம்ச இச்சைகளை விட்டு என்ன செய்யுங்க, விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று பேசும் விஷயத்தில் உங்களை நீ என்ன செய்யுங்க, மாற்றிக்கொள்ளுங்க. சொல்லார், உங்கள் நற்கைகளை கண்டு அவங்க சந்திப்பினால யாரை மகிமைப்படுத்துவாங்களாம், தேவனை மகிமைப்படுத்துவாங்க. பாருங்களேன், 4 பேர் நம்மளை சொல்கிற விஷயம் உண்மையாக இருந்துச்சுன்னா, 4 பேர் நம்மளை சொல்கிற விஷயம் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா, பைபிள் சொல்லுது, கட்டாயம் என்ன செய், உன் நல்லடக்கையை பார்த்து அவங்க சந்திப்பினால தேவன் என்ன செய்வாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம், உன் நற்கிரிகளை பார்த்து அவன் மனம் திரும்பிடுவான், அவன் சந்திப்பின் நாளில் கர்த்தரை என்ன பண்ணுவான், சந்திப்பான். அந்த அளவுக்கு நல் நடக்கை உள்ளவர்களாய் இருங்கள். சிலர் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டால் நம்ம அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுற ஆட்களாக தான் இருக்கிறோம். உன்னை கேட்டுட்டா தான் சிலர் என்ன பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா, கேட்காத வரைக்கும் அப்படி இருப்பான், கேட்டுட்டா என்ன செய்வான், அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருவான். நான் பார்த்துருக்குறேன், பாஸ்டரா கேட்காத வரைக்கும் ஒரு மாதிரி, கேட்டதுக்கப்புறம் ஒரு தைரியம் வந்துடுது. பாஸ்டருக்கு என்ன ஆயிடுச்சு, தெரிஞ்சிருச்சு, அப்போ பார்த்துக்கலாம், யார் இன்னும் நம்மை அவர்கள் சொல்லுகிற விஷயம் உண்மையாக இருந்துச்சுன்னா, நம்மளுடைய நற்கிரியைகளை கண்டு அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாறிடணுமாங்க. எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. அதனால் பி ஃப்ளெக்சிபிள், கொஞ்சம் தாழ்மையாக அந்த காரியம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மாற்றிக்கொண்டு நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்கிற புத்தியை பெற்றுக்கொள்வோமாக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். அதுக்கப்புறம் 13ஆம் வசனத்திலேருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசனையர் சொல்லுகிறாரு. நல்லா கவனிங்க. 13, நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மையும் செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி என்ன செய்யுங்கள், கீழ்ப்படியுங்கள். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க, உலகத்தின் ராஜ்யங்கள் தேவனுடைய ராஜ்யங்களுக்கு எப்போவுமே ஒன்று போனதே இல்லை. எப்பெல்லாம் உபத்திரவம் கொடுக்கிற உலக ராஜ்யங்கள் வந்ததோ அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யம் பலுகி பெருகினது. முதல் திருச்சபை பலுகி பெருகினதற்கு காரணம் ஆதி திருச்சபையை ஆண்டவர்கள் ரோம சக்கரவர்த்திகள். அதில் தான் சபை வளர ஆரம்பித்தது. ஆகவே நமக்கு ரொம்ப ஃபேவரபுளான கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா நாம் நினைக்கிற மாதிரி சபை வளராது. சில நேரம் உபத்திரவங்கள் தான் சபையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அதுக்கு தேவன் சிலரை நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொண்டு வந்து அவர் அரியணையில் உட்கார வைக்கிறார். பிரைஸ் காட். அவர்களுடைய நடக்கைகள் நடவடிக்கைகள் நமக்கு பிடிக்காவிட்டாலும் அவர்களுக்காக ஜெபம் பண்ண மட்டும்படி தான் பைபிள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை வேத்தியாமைன்னு சொல்கிறீங்களா? நாம் கலகமில்லாமல் நல் ஜீவனம் பண்ணும்படிக்கு அவர்களுக்காக அதிகாரிகளுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவ்வளோதான். இந்த மீம்ஸ் போடுறது, அவங்கள பற்றி ட்ரால்ஸ், அதை ஃபார்வர்ட் பண்ணுறது, ஐ திங்க் கொஞ்சம் நம்ம வளர்ந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையா? சொல்லுங்களேன். கஷ்டமாக தான் இருக்குது. But it is a matured believer's responsibility that we are not spreading against the ஆட்சியாளர்கள். அதிகாரியாக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி, அவன் வைத்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அவன் அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவனுக்கு என்ன செய்யணுமா, நம்ம கீழ்ப்படினோம், எதிர்த்து நிற்கக்கூடாது. ஸ்டாப் ஸ்ப்ரெட்டிங் ஆல் த மீம்ஸ், அது இது அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரி. ஐ திங்க் வி நீட் டு ரிஃப்ரைன் அவர் செல்ஃப் ஃப்ரம் தெம். நம்ம கொஞ்சம்
தள்ளி நிற்கிறது நல்லதாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? குட். அதே மாதிரி 15ஆம் வசனம் இன்னும் ஒரு படி மேலே போய், நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய. அவங்களுக்கு நன்மை செய்யணும். உங்கள் அதிகாரிகள், நீங்கள் மேலே வேலை செய்கிற இடத்துல இருக்கிற உங்களுடைய தலைவர்கள், பாஸ் எவ்வளவு தீமை செய்தாலும் சரி அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்கிறீங்களா? 16ஆம் வசனம், சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல். யாரா இருங்க? தேவனுக்கு. நான் ஃப்ரீடமாக இருக்கிறேன், என்னை யாரும் கேட்க முடியாது. சில நேரம் இந்த ஆட்டிடியூட் இருக்குது, என்கிட்ட படிப்பு இருக்குது, என்கிட்ட திறமை இருக்குது, என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் இப்போ பேப்பர் போட்டாலும் இன்னொரு கம்பெனி எனக்காக என்ன செய்யிட்டுருக்கு? காத்துக்கிட்டு இருக்குது. என்னை யாரும், ஐ எம் நாட் அண்டர் த பாண்ட், என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தயவு செய்து உங்கள் சுயாதீனத்தை என்ன செய்யாதீங்க? துர்குணத்திற்கு மூடலாக கொண்டுராமல். நீங்கள் பாருங்கள், ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா நான் ஒன்று சொல்லித்தரேன். நீங்கள், உங்கள் குடும்பம் அந்த கம்பெனியில் வேலை செஞ்ச அந்த நாள் வரைக்கும் சர்வைவ் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. சத்தமாமன்னு சொல்ல மாட்டீங்க? அந்த பாஸ் உங்களுக்கு யாராக இருந்திருக்கிறாரு? அதுக்கான ஒரு சேனலாக இருந்திருக்கிறாரு. தேவன் கொடுத்த ஒரு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு பயன்படுத்தின ஒரு வாய்க்காலாக இருந்திருக்கிறாரு. அதனால் அவர்களுக்கு கடைசி வரைக்கும் உண்மையுள்ளவர்களாயிருங்க. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நன்றி உள்ளவர்களாயிருங்க. உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு என்ன செய்யாதீங்க? மூடலாக கொள்ளலாம். வேலையை விட்டு போகணுமா? டோன்ட் கோ அவுட் ஆஃப் ப்ரெஷர். ஏதோ ஒரு அழுத்தத்தினால ஒரு முடிவுக்கு வராதிங்க. எந்த கம்பெனிலையும் கட்டாயம் அந்த வேலைக்கான என்ன இருக்கும் சொல்லுங்கள்? அழுத்தம் இருக்கும். யூ வில் டெஃபினெட்லி. எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, அது ஆதியிலே மனிதன் தேவனுடைய அந்த சாயலை இழந்து போனதுனால உண்டான சாபம். அது கட்டாயம் வரைக்கும் நமக்கு இருக்க தான் செய்யும். எல்லா ப்ரெஷரும் இருக்கும், எல்லா அழுத்தமும் இருக்கும். ஆனால் அது நடுவில், அழுத்தத்தின் நடுவில் இல்லையா உங்கள் மேலே ஒரு தவறான குற்றச்சாட்டு. 19ஆம் வசனம் சொல்கிறாரு, தேவன் பேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே என்னவா இருக்குமா? பிரீதியாக இருக்கும். எனக்கு வர வேண்டிய ஹைக் வரல, எனக்கு வர வேண்டிய அப்ரைசல் வரல, எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் வரல, எனக்கு வேணும்னே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. though I am eligible, they don't recognize me. Praise God. ரொம்ப குறிப்பாக நான் கிறிஸ்தவன்றதுனால ஒரே சொல்யூஷன் தான் பைபிள் சொல்லுகிறது, உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாக இருக்கும். If you really want to put a paper and skip up to the next job, make sure you're praying and asking the lead from the Lord, will from the Lord. இன்னொரு கம்பெனியில் டக்குன்னு ஒரு நல்ல சேலரி கிடைக்குது, டோன்ட் ஜம்ப் அப் இம்மீடியட்லி. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய வழிநடத்தில் தேடுங்க. ஆண்டவர் அங்கேயும் வைத்து உங்களை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். If only God leads you, just move up. தேவன் உங்களை நடத்துவாரானால் கடந்து செல்லுங்கள். ஆனால் that should be in a proper way. இன்னைக்கு பேப்பரை போட்டு நாளைக்கு ஓடுற கதெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களுடைய காரியங்களை சரியாக செட்டில் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹேண்டிங் ஓவர் ஸ்மூத்தாக இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும். ராமேன் சொல்கிறீங்களா? அவனுக்கு சொந்தமான எந்த ஒன்றையும் நீங்கள் உங்களுக்காக எடுத்துக்கொள்ளாமல் தாராளமாக நீங்கள் என்ன செய்யணும்? வெளியே வரும்போது சுத்த மனசாட்சியோட, குற்ற மனசாட்சியோட இல்லை, என்ன மனசாட்சியோட? சுத்த மனசாட்சியோட. those who are working, கிட்டத்தட்ட வேலை செய்கிறவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவர் இங்கே அட்ரஸ் பண்ணுறாரு. 18ஆம் வசனத்தில் வேலைக்காரரே எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? those who are working, those who are under a profession, please call it. வாசிங்க, வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு என்ன செய்திருங்கள்? நோ காம்ப்ரமைஸ். அதில் நல்லவர்களுக்கு மட்டும் இல்லை, சாந்த குணவர்களுக்கு மட்டும் இல்லை, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் என்ன செய்யுங்கள்?
ஆமென் சொல்லலாமா? It's so difficult. I know what is it to be. I'm talking you. See, I worked under a strict leader for 12 years. 12 வருஷம் ஒரு கடுமையான தலைவன்கிட்ட, ஒரு ஸ்ட்ரிக்டான தலைவன்கிட்ட வேலை செஞ்சுருக்கிறேன். சில நேரம் பாஸ்டர்ஸ் மத்தியில் பேர் சொல்லி கூப்பிட்டு நிற்க வச்சு சத்தம் போடுவார். சில நேரம் காங்கிரிகேஷன் நடுவில் ஆயிரங்கள் 6000 பேர் 7000 பேர் இருக்கிற காங்கிரிகேஷன் நடுவில் ஸ்டேஜ்லேயே சத்தம் போடுவார். Praise God for such leaders. They disciplined us. அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவர்கள் எங்களுக்கு ஒழுக்கத்தை போதித்தார்கள். I'm still obligated to him. I'm still connected with him. I'm still, faithful to him. ஆமென் சொல்றீங்களா? And when I really wanted to come out, I prayed and sought the presence of God. I fasted for 3 days and prayed, and after receiving the call of God and will of God, I just came out. போய் பார்த்துட்டு சொல்லிட்டு வந்தேன். கொடுக்க வேண்டிய ஹேண்டிங் ஓவரை கரெக்டாக கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதனால் மேக் ஷுவர் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். அவங்க முரட்டு குணமுள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன செய்திருங்கள்? Don't argue with your boss. Don't argue with your higher authorities. Stand bowed head. பரவாயில்ல, உங்கள்கிட்ட நியாயமே இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட போராடுவதற்கான I don't remember I argued with my senior pastor. I argued with my boss. I never did. என்னன்னாலும் சரி, அது எனக்கு தெரியும். அவர்கிட்ட வந்து ஒரு தவறான தகவலை வந்து பிரதிபலிக்கிறாருன்னு தெரியும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. முதல்ல வந்து முந்திக்கிட்டு சொல்கிறவங்க அவங்கள தான் நினைப்போம். அது எல்லா தலைவர்களுக்கும் இருக்கிற பிரச்சனை. அமைதியாக நின்றுட்டு பேசவே முடியாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லாமா? I worked under a strict organization. 3 நாள் வந்து லேட்டாக போயிட்டா ஆஃப் டே சேலரி என்ன செய்வாங்க? காலையில் 5 மணி ஜெபத்துக்கு 5:05 வரைக்கும் ஓகே, 5:06 போய் அட்டெண்டன்ஸ் போட்டால் ஆஃப் டே போயிருந்தாலும் ஆஃப் டே சேலரி என்ன செய்வாங்க? கட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்ல முடியும். வி ஒர்க் அண்டர் அ சிவியர் டிசிப்ளின். பிரைஸ் காட். பொறுமையாய் சகித்து ஆண்டவருடைய வழிநடத்தின்படி வந்ததுனால இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ப்ளீஸ் லேர்ன் திஸ் பிரின்சிபல்ஸ். 21ஆம் வசனம், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக, that pleases God. அது ஆண்டவருக்கு பிரீதியாக இருக்கும். 21ஆம் வசனம், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்றீங்களா? அதுதான் கிறிஸ்துவனுடைய மாதிரியும் கூட. So be faithful, be loyal to the place where you are working. உங்களுக்கு வர வேண்டியது வரலன்றதுக்காக வேற வழியில் ஆதாயத்தை என்ன செய்யாதீங்க, தேடாதீங்க. உங்கள் கம்பெனிக்கு வேற விதத்தில் இல்லை கம்பெனியை காட்டி கொடுத்து இல்லை ஏதோ ஒரு விதத்தில் don't be like that. எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட் அவே ஜீசஸ் கால்ஸ்லேருந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. டாக்டர் பால் தினகரனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கால் பண்ணி எனக்கு கூப்பிட்டாங்க. நான் வந்து நினச்சிருந்தா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணுன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே முடிச்சுட்டு வந்து என்னுடைய லீடருக்கு பாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கலாம். பட் ஐ டிட் சம்திங் லைக் திஸ். உடனே என் பாஸ்டருக்கு தகவல் தெரிவித்தேன். அவருடைய மகனுக்கு தகவல் தெரிவித்தேன். அவர் வந்து கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு 2 வாட்டி ஃபோன் பண்ணேன். இல்லை அப்பா கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாங்க. அப்புறம் 1:30 மணிக்கு மறுபடியும் நான் ஃபோன் பண்ணப்போ அவர் எடுத்து சொன்னார், இல்லை அப்பா உங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தர் அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னார். ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அண்ட் ப்ரிப்பேரிங். ரொம்ப அப்படியே ஜெபத்தோடு அவருடைய சிடிலாம் உட்காந்து கேட்டு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உட்காந்து மதியானம் வரைக்கும், ராத்திரி நைட் ப்ரேயர் 1ஆம் தேதி நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு 1:30 மணி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். பட் சடன்லி ஐ காட் திஸ் டிஸப்பாயின்மெண்ட் ஆன்சர். பட் ஐ சேட் ப்ரைஸ் காட். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலனாலும் பரவாயில்ல. ஆமென் சொல்கிறீங்களா? I must be under my leader. I am accountable to be leader. அடுத்து ஒரு 1.5 மாதம் கூட ஆகல, ஆண்டவர் அதை விட பெரிய டபுள் மடங்கு கூட்டத்தில் ஃபாதருக்கு டிரான்ஸ்லேட் பண்ண வச்சார். பெரிய தலைவர்களுக்கு கண்டினியூஸாக டிரான்ஸ்லேட் பண்ண வச்சார். இட்ஸ் ஓகே, ப்ரைஸ் காட். God sees your loyalty wherever you are working. Please
நான் ஒரு ஆதங்கத்தையும் சொல்கிறேன், நிறைய பேரை கொண்டு போய் நான் வேலைக்கு வச்சுருக்கிறேன். இப்போ நான் யாருக்கும் வேலைக்கு வைக்க மாட்டேன், அதனால் எனக்கு மேலே கோச்சிக்காதீங்க. நான் கொண்டு போய் வேலைக்கு வச்ச எனக்கு தெரிஞ்சு 90-99% ஆட்கள்கிட்ட பாஸ்கிட்ட இருந்து எனக்கு வந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. புறஜாதிகள் கரெக்டாக டைமுக்கு வராங்க, புறஜாதிகள் கரெக்டாக சொல்லிட்டு செய்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை. ஆனால் நம்ம ஆட்கள்கிட்ட என்ன இல்லை, அது இல்லைன்ற கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்கு. அதனால் வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு என்ன செய்யுங்கள், கீழ்ப்படியுங்கள். கடைசியாக 6வது அவர் சொல்கிறாரு, 7வது அவர் சொல்கிறாரு, 24ஆம் வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் என்ன செய்தார், சுமந்தார். அவருடைய தழும்புகளால் இவ்வளோத்தையும் சேர்த்துக்கு மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா, அவர் ஒரு பெரிய விலைக்கிரயத்தை கொடுத்து நமக்காக இதெல்லாம் செய்து முடித்திருக்கிறார். இதெல்லாம் அவர் சும்மா எதிர்பார்க்கல. இந்தபடி வாழ்கிறதுக்காக இயேசு தன்னுடைய சரீரத்தின் மேலே என்ன பண்ணார், அதெல்லாம் ஏற்றுக்கொண்டார். சும்மா கேட்கல, சும்மா வந்து இப்படி இப்படின்னு பதில் சொல்ல. இதுக்காகத்தானடா அவர் சிலுவையை சுமந்தார், இதுக்காகத்தான தன்னுடைய சரீரத்தின் மேலே அதெல்லாம் சுமந்தார். ஹவ் அக்கௌண்டபிள் யூ ஷுட் பி, ஹவ் லாயல் யூ ஷுட் பி. எவ்வளவு தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு 25ஆம் வசனம் முடிக்கிறார். சிதறுண்ட ஆடுகளைப் போல் எங்கேயோ இருந்தோம், எப்படியோ இருந்தீங்க, இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பெரும் கண்காணியுமான இடத்துல என்ன செய்திருக்கீங்க, திருப்பப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு கண்காணி இருக்கிறாரு, உங்களுக்கு மேய்ப்பர் இருக்கிறாரு, உங்களை அரவணைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துகிறவர். அதே நேரத்தில் உங்களுடைய போக்கை கண்காணிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் கண்ணுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கிறீங்க. அவர் கண்ணுக்கு முன்னாடி மறைவான எந்த பாதாளமும் இல்லை, எந்த பூமியின் அடித்தளமும் இல்லை. அவர் கண்களுக்கு முன்பாக மறைந்திருக்கிற ஒரு ரகசியமும் இல்லை. அவர் கண்காணியாக இருக்கிறாரு. உங்களை நீங்கள் கரெக்டாக பார்த்துங்கன்னு சொல்லி அழகான ஆலோசனைகளோடு கூட முடிக்கிறார். நாம் எழுந்து நின்று இந்த வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி, ஐம் சாரி ஃபார் த டிலேட் சர்வீஸ். ஐ நோ இட்ஸ் டூ மச் டிலேட். Praise the Lord. Good. எல்லாரும் எழுந்து நின்று ஹalleluya. குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என் சித்தம் மயில் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே, என்னை தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன், உன் பாதத்தில் என்னை தருகிறேன், உன் கரத்தில் உன் பாதத்தில் உருவாக்குமே. கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை ருசி பார்த்தவர்களப்பா நாங்கள். சகல துர்குணத்தையும் கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமைகளையும் புறங்கூறுதலையும் ஒழித்தவர்களாக நிற்க உதவி செய்ய ஆண்டவரே. புதிதாய் பிறந்த பிள்ளையைப் போல ஆண்டவரே, ஹalleluya ஆண்டவரே, எதிர்க்காமல் ஆண்டவரே மன்னித்து அதை கண்டுகொள்ளாமல் ஒரு சின்ன பிள்ளைய போல பிறந்த பிள்ளைய போல ஆண்டவரே பயணிக்கிற கிருபைகளை கர்த்தர் தருவீராக. ஹalleluya. Thank you Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
கலங்கமில்லாத அந்த ஞானப்பாலின் மேலே வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்க, கடமையாக அதை செய்யாமல் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்க எங்களை நீர் அழைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஆசாரியனாக இருந்து உமக்காக ஜனங்களிடத்திற்கும் ஜனங்களுக்காக உம்மிடத்திற்கும் ஆண்டவரை பரிந்து பேசுதலையும் ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கிறதையும் 2 கண்களாக பாவிக்கிற நல்ல ஆசாரியர்களாய் நாங்கள் பயணிக்கவும், புறஜாதிகள் எங்களை கை நீட்டுகிற எந்த விஷயத்திலும், மற்றவர்கள் எங்களுக்கு கை நீட்டப்படுகிற எந்த விஷயத்திலும் எங்களை நாங்கள் சரி செய்து நல்லடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொண்டு, குறிப்பாக ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எஜமானர்கள் எவ்வளவு முரட்டு குணமுள்ளவர்களாக இருந்தாலும், எவ்வளவு எங்களை ஆண்டவரே அவர்கள் ஒடுக்கினாலும், எங்களுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் போனாலும் பொறுமையாய் சகிக்கிறவர்களாக இருந்து கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றவும், இவ்வளவு பெரிய அந்த தியாகத்தை எங்களுக்காக கிரயத்தை நீர் செலுத்தியிருக்கிறீர் என்கிற உணர்வோடு நாங்கள் எப்பொழுதும் நடந்து எங்களுக்கு ஒரு கண்காணியானவர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் மறந்து விடாமல், கர்த்தாவே நாங்கள் தொடர்ந்து இந்த வசனங்களின்படி எங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். சரி செய்ய வேண்டியவர்கள் சரி செய்யப்படட்டும். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். உங்களுடைய ஊழியக்காரனாக இருக்கிற நான் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இந்த வாரம் ஆசீர்வாதமாக இருப்பதாக நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல ஆராதனையோடு கூட கடந்து செல்வோமா. ஹalleluya 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 ஹalleluya. அல்லேலூயா துதி மகிமை என்று இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹalleluya 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 Hallelujah. 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 ராஜா அப்ரஹாம் சிஸ்டர் புவனேஸ்வரி அவர்களுடைய திருமண வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே அவங்களை பிளஸ் பண்ணுங்க. உங்களுடைய கரம் அவர்களை நடத்தட்டும். நன்மையினாலே கிருபையினாலே அவர்களை நீர் ஆண்டவரே அலங்கரிப்பீராக. உங்களுடைய தயவுள்ள கரம் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்பா பிரதர் ராஜா அவருடைய பிறந்த நாளை நீங்கள் ஆசீர்வதிங்க. நன்றாய் நடத்துகிற தேவன் நடத்துங்க. சுகப்பிரசவத்தை தந்து ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். எங்களுடைய அன்பு அங்கிள் சத்யசீலன் அவர்களுக்காக, பிரமிளா ஆன்டிக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய 42வது திருமண நாளை நீர் ஆசீர்வதியும். நல்ல கப்பிள்ஸாக இருந்து ஆண்டவரே அவர்கள் வாழ்நாளின் எல்லா ஆண்டவரே ஜெபங்களும் நிறைவேற பெற்றவர்களாக ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கையை குடும்பத்தை வாழ நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு, வழிநடத்துதல் இன்றைக்கும் என்னைக்கும் நம் அனைவரோடும் இருப்பதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென் ஆமென். God bless you. Have a blessed week. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.